நான் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வரேன். நான் 2018 பாஸ் அவுட் ஆகிறேங்க. ட்ரிபிள் இ கேண்டிடேட் தான். நான் இதுக்கு முன்னாடி 2 வருஷமாக சோலார் டெக்னீஷியனாக வேலை பார்த்துருக்கேன் இன்னொரு கம்பெனியில். நேம் தேவ்ராஜ். நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்துலேருந்து வரேன். என் பேர் நந்தகுமார், கரூர்லேருந்து வரேன். குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங். மணிகண்டன், மயிலாடுதுறையிலிருந்து வரேன். பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் 2023 முடிச்சிருக்கேன். கார்த்தி, நான் திருவாரூர்லேருந்து வரேன். நான் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் 2023 பாஸ் அவுட். நான் 1 இயர் கேப் ஆயிடுச்சு. வந்து அறிகிறேன். நான் விழுப்புரத்துலேருந்து வரேன். நான் வந்து இந்த டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் பார்த்தீங்கன்னா அருள் தர்மராஜ். என்னோட சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி. எனக்கு கவிதாஜ். நான் ஈரோடு இருக்கேன். பார்த்தீங்கன்னா பிஇல ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 2018 முடித்தேன். அப்போ தான் நமக்கு இதில் வந்து கிரிஜா மேடம் கால் பண்ணாங்க. ஐஏஎஃப்எம் அதை பற்றி சொன்னாங்க. அதில் இருக்க கோர்ஸை பற்றி சொன்னாங்க. பிஎம்எஸ், ஹெச்விசி, எலக்ட்ரிக்கல். நான் எலக்ட்ரிக்கல் சூஸ் பண்ணேன். அப்போ இங்கே 15 நாள் ட்ரைனிங் இருக்குது. அதை வந்து அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்ஃபிடண்ட்டாக ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகலாம். அதே மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்தோம் 15 நாள் அட்டன் பண்ணணும். அதே மாதிரி செல்வா சார் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கிளாஸ் எடுத்தாங்க. இண்டஸ்ட்ரியல் ஓரியன்டாக. இப்போ காலேஜ் கூட அந்த அளவுக்கு கற்றுக் கொடுக்கல. நான் தெரிஞ்சிக்க முடியல. ஆனால் இங்கே வந்து ரொம்ப டீட்டெயிலாக எந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டாரு. இப்போ 15 நாள் கோர்ஸ் முடிச்சுட்டேன். அது முடிச்சு இப்போ கோயம்புத்தூரில் ப்ளேஸ் ஆகிட்டேன். ஐஏஎஃப்ல இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. கோர் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, கிட்டத்தட்ட இந்த சி லைசன்ஸு அதை பற்றி இங்கே வந்த பிறகு தான் இந்த பெரிய லைசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த நாலேஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த விமன் சார் வந்து நிறைய இன்டர்வியூஸ் ப்ரிப்பரேஷன்ஸு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். 2 வருஷமாக ஒர்க் பண்ணேன். ப்ளஸ் எல்லாம் அந்த டைம் எல்லாமே நான் எப்படின்னா ட்ரைனிங் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். சரி, இப்போ நம்மளோட க்ரோத்தை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் இது மாதிரி ஆன்லைன் ஜாப் அது ரிலேட்டடாக இது பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணியிருந்தேன் ஜாப்பு. அதில் வந்து ஐஎஃப்எம் வந்து எனக்கு கால் வந்துருச்சு. அப்போ எனக்கு ஐஎஃப்எம் வந்து எதுவுமே தெரியாது. இல்லை எதுவும் என்கொயரி மூலமாக என்னென்னு விசாரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்த்தேன். அங்கே இந்த மாதிரி கோர்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க. அதில் நான் படித்தது என்னென்னா டிப்ளமோ ட்ரிபிள் தான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடாக போயிடலாம், பவர் பிளான் இன்ஜினியரிங் போகலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னென்னா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எல்லாம் பண்ணணும், எல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ இது நமக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பவர் பிளான் இன்ஜினியர் சூஸ் பண்ணேன். இப்போ பவர் பிளான் என்னன்னா அந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறேன், அது எல்லாருமே நான் தெரிஞ்சிருந்தேன். நல்லா அதை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. இப்போ இங்கே வந்து எப்படின்னா எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துருந்தேன். 15 நாள் கோர்ஸ். 15 நாள் வந்தேன். நல்லா சொல்லியிருந்தாங்க. காலேஜ் டேஸில் அது அந்த இது நடக்கும்போது தான் அது கொஞ்சம் எப்படி நம்ம படிச்சு எழுதுவோம் அவ்வளோதான். வேறு எதுவும் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் தெரிஞ்சுக்கணும்னு ஐடியா இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தா தெரியுது நம்ம இப்போ வேலை பார்க்கணும் போகணும்னு நேரத்தில் இருக்கிறப்ப அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே கொஞ்சம் யூஸாக இருந்துச்சு. இப்போ நான் என்னோட 15 நாள் ட்ரைனிங் முடிஞ்சு ப்ளஸ் இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஜாயின் ஆக போகிறேன். கோச்சிங் பண்ணுற செல்வம் சார் இருப்பாங்க. அவர் எல்லாம் நல்லா டீட்டெயிலாக சொல்லி தருவார். நீங்கள் உங்களுக்கான தேவையான எல்லா டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்கள் க்ரோத்து நல்லா டெவலப் ஆகிருக்கும். ஜாப்லாம் பண்ணேன். அப்போ தான் ஒரு சோசியல் மீடியா பார்த்து ஐஎஃப்எம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே வந்து சென்னை வந்தேன். அதுக்கப்புறம் ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டப்போ ஜாப்பெல்லாம் ப்ரிஃபரன்ஸ் வாங்கி தரேன், அதுக்கப்புறம் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நிறைய கோர்சஸ் இருக்குது. பிஎம்எஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அதுக்கப்புறம் சேஃப்டி கோர்ஸ் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. சேஃப்டி கோர்ஸ் எடுத்துனாங்க. எடுத்தோடனே ஓகே 15 டேஸ் கிளாஸு. 15 டேஸ் முடிச்சோடனே ஜாப் கண்டிப்பாக 100% வாங்கி கொடுத்துட்றாங்க. இப்போ 15 முடிச்சோடனே ஜாப் நிற்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் நான் இன்டீரியரில் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்குள்ள ஐஎஃப்எம் இன்ஸ்டியூட்டு எனக்கு இருந்துச்சு. அதில் நான் கான்டாக்ட் பண்ணி கேட்கக்குள்ள எப்படி ஹெச்பிஎஸ்சி, பிஎம்எஸ், எலக்ட்ரிக்கல், எம்இபி கோர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் வந்து இங்கே பார்த்தேன். எனக்கு எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் ஓகேவா தெரிஞ்சு நான் ட்ரிபிள் படித்தேன். அதனால் எலக்ட்ரிக்கல் கோர்ஸ் அட்டன் பண்ணேன். செல்வா சார்னு ஒருத்தவங்க கிளாஸ் எடுத்தாங்க. நல்லா தான் இருந்தாங்க. சூப்பராக புரிஞ்சுது. எல்லாம் ஓகே தான். இப்போ 15 நாள் கோர்ஸ் முடிஞ்சு இப்போ பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு நான் பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண போயிட்டு இருக்கேன். 1 இயராக ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ இன்டீரியில் சர்ச் பண்ண லிங்க்டின் சர்ச் பண்ணும்போது ஐஎஃப்எம் பற்றி தெரிஞ்சிச்சு. ஐஎஃப்எம்ல வந்து பிஎம்எஸ், ஹெச்விசி, பவர் பிளான்ட், அப்புறம் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் எடுத்துருக்காங்க. நான் ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் கோர்ஸ் எடுத்திருக்கேன். செல்வா சார் சூப்பராக கோச்சிங் கொடுத்தாங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு வந்தப்போ எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ பிகினர்லேருந்து இன்டர்மீடியட் அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கேன். பிளேஸ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்படி அட்டன் பண்ண போகிறேன். 1 இயர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வேலை பார்த்தேன்.
அதுக்கப்புறம் அது சென்டர் டிபார்ட்மெண்ட்டோட ஜாப் போகணும்னு நினச்சேன். அதனாலே என் ஃப்ரெண்டு மூலமாக ஐஎஃப்எம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு 15 days கோர்ஸ் இருக்குன்னாங்க. அந்த கோர்ஸ் வந்து படித்தேன். ட்ரைனிங் வந்து 15 days எடுத்திருந்தாங்க. ட்ரைனிங்ஸ் நல்லா ட்ரைனிங் இருந்துச்சு. ரியல் டைம் அண்ட் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த ஸ்டாஃப் நம்ம எந்த டவுட் கேட்டாலும் எல்லாமே சொல்லிக் கொடுத்தாங்க. நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வந்து என்னையும் ஒரே மாதிரி இந்த கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்காரு. அதனால் நானும் அந்த கோர்ஸ் படிச்சிருக்கேன். 15 days நல்லா ஃப்ரெண்ட்லேயே சொல்லித் தராங்க. அதுக்கப்புறம் அடுத்தது நானும் ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கேன். சென்னை வர இடத்துல டெய்லி மாதிரில. நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு இங்கே ஒரு கம்பெனியில் ஒரு 13 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு 6-7 மாதமாக ஜாப் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ரெஃபரன்ஸ் மூலமாக இங்கே வந்து ஐஏஎஃப்எம் வந்து ஜாயின் பண்ணேன். ஐஏஎஃப்எம் வந்து ஜாயின் பண்ணோடனே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெசிலிட்டி வைஸு சாரோட டீச்சிங் வைஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது மூலியமாக நான் ஒரு ஜாப் இப்போ நான் ஒரு ஜாப் கிடச்சி ஒரு ஜாப்பில் ஒர்க் பண்ணேன். சேஃப்டி ஆஃபீஸர் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். யங்ஸ்டருக்கு எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன்னா, அதாவது இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சவங்க எல்லாத்துக்குமே என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் எதுவுமே முடியல அப்படின்னு சொல்லி வீட்டிலே இருக்க வேணாம். நீங்கள் வாங்க, சென்னை வாங்க. சென்னை வந்துட்டு விமல் சார்கிட்ட பேசுங்க. அவங்க வந்து உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எடுத்தோடனே கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும்னு தேவையில்லை. நீங்கள் வந்து சாரை பார்த்துட்டு அவங்கள்ட்ட சஜஷன் கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது உங்களுக்கே புரியும், சரி இந்த அளவு இருக்கா, நம்ம படிச்சுட்டு சும்மா இருக்கோம், வீட்டில் இருக்கோம் அப்படின்னு இல்லாமல் இங்கே வந்தால் இந்த அளவுக்கு நம்ம ஃபீல்டில் ஏகப்பட்ட வேலை இருக்குது. எந்தெந்த நம்ம படித்ததுக்கு ஏற்றாப்புல என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ குயிக்காக சம்பாதிக்க முடியும், அது எல்லாமே விமல் சார் சொல்லுவாங்க. சொல்கிறத வச்சே நம்ம நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். நான் எல்லோரும் வாங்க, கண்டிப்பாக சக்ஸஸாக போகலாம். நான் எல்லா யங்ஸ்டருக்கும் அதான் சொல்கிறேன், உண்மையாக தான் சொல்கிறேன். முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஃபீல்டில் ஜாப் போயிருந்தேன். அதுக்கப்புறம் திரும்ப எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுலேயே படிக்கணும் அப்படின்னு போகணும் அப்படின்ட்டு இங்கே ஐஏஎஃப்எம் வந்து ஜாயின் பண்ணேன். என் ஃப்ரெண்டு மூலியமா நான் இதை பற்றி ஐஏஎஃப்எம் பற்றி தெரிஞ்சது. அவரும் இங்கே ஒரு 1 year முன்னாடி முடிச்சுட்டு கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிருக்காரு. அதை கேட்டுதான் சரி திரும்ப நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுலேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ட்ரைனிங் அட்டன் பண்ணேன். இங்கே ட்ரைனிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா எம்இபின்னு ஒரு கோர்ஸ். எம்இபினா மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங். இது ஃபுல்லாகவே எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. நம்ம கம்பெனிக்குள்ளே போயிட்டு நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நம்ம என்னென்ன கற்றுக்குவோமோ அதை இங்கேயே ஃபுல்லாகவே சொல்லி கொடுக்குறாங்க. ப்ராக்டிக்கலாகவும் தியரிட்டிக்கலாகவும் எல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஃபுல்லாக ரொம்ப சூப்பராகவே சொல்லி கொடுக்குறாங்க. நான் இங்கே படித்தது மூலமாக நிறைய இண்டஸ்ட்ரியில் போயிட்டு நான் 1 year ஒர்க் பண்ணியிருந்தா நான் என்னென்ன கற்றுக்கணும் அதை இங்கேயே நல்லா கற்றுக்க இருக்கு. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனியில் நான் ப்ளேஸ் ஆகியிருக்கேன். ஐஎஃப்எம்ல இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நீங்களும் ஐஎஃப்எம் கான்டாக்ட் பண்ணுங்க, உங்க கரியரை டெவலப் பண்ணிங்க. தேங்க்ஸ் டு ஐஎஃப்எம். நான் எப்படி ஜாயின் பண்ணி இங்கே என்னோட க்ரோத்தை டெவலப் பண்ணிக்கிட்டேனோ அதே மாதிரி நீங்களும் இங்கே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஐஎஃப்எம்ல ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கிட்டு உங்கள் க்ரோத்தை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க. தேங்க்யூ ஐஎஃப்எம். இந்த மாதிரி ஐஎஃப்எம் கனெக்ட் பண்ணுங்க. நீங்கள் உங்கள் கரியரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐஎஃப்எம் கான்டாக்ட் பண்ணுங்க. ஐஎஃப்எம் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு கரியரே சேஞ்ச் ஆகும். தேங்க்ஸ் டு ஐஎஃப்எம். நீங்களும் உங்கள் கரியரை சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா ஐஎஃப்எம் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஐஎஃப்எம். நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், உங்கள் கரியர் க்ரோத் பண்ணிக்கணும். தேங்க்ஸ் ஃபார் த ஐஎஃப்எம் வாங்க, நல்லா உங்களோட கரியரை நல்லா க்ரோத் பண்ணிட்டு போயிடலாம். தேங்க்யூ ஃபார் ஐஎஃப்எம். நீங்களும் ஐஎஃப்எம்ல வந்து ஜாயின் பண்ணி கோர்ஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்குங்க. உங்களோட கரியர் க்ரோத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் ஐஎஃப்எம். அது மாதிரி உங்களுக்கும் லைஃப்பில் க்ரோத் வேணும், இல்லை ப்ரொஃபஷனலில் க்ரோத் வேணும் அப்படின்னா ஐஏஎஃப்எம் ஜாயின் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்கள் க்ரோத் நல்லா இருக்கும். நன்றி.